வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் ஃபேமிலியோட ஒரு ஸ்பெஷல் டே தான். ஸோ என்னுடைய பிரதர்-இன்-லா ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. அவங்க வீடோடைய கிரகப்பிரவேசம் தான் இது. என் பிரதர்-இன்-லாக்கும் சரி, என் மாமியாருக்கும் சரி, ஒரு ரொம்ப பெரிய கனவு அண்ட் ரொம்ப நாள் கனவு. அண்ட் ஃபைனலாக அந்த கனவு இன்றைக்கி நிறைவேறிச்சுன்றதை நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் ஒரு 4 o'clockலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோவிலில் போய் ஒரு சின்னதாக பூஜையை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி கோமாதாவுக்கு பூஜை பண்ணணும். ஸோ மாடு கொண்டு வந்து மாட்டுக்கு எல்லா பூஜை எல்லாம் பண்ணாங்க. பசு மாட்டுக்கு பூஜை பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டு போவோம் இல்லையா. ஸோ இது வந்து கொஞ்சம் மேலே படிலாம் ஏறணுன்றதுனால ஜஸ்ட்டு வாசல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு ரிட்டன் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாடு வாசப்படி ஏறின பிறகு ஒரு சூப்பரான இன்சிடெண்ட் நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சுன்றது நீங்களே பாருங்கள். இதுதான் அந்த இன்சிடெண்ட்டு. கூட இருந்த இன்னொரு மாடும் தானாக ஆட்டோமேட்டிக்காக உள்ளார ஏறி வந்துடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக கோமாதா பூஜை பண்ணிவிட்டு அந்த கோமாதாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அமிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் உள்ளே வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் எல்லா ஹோமமும் பண்ணி நம்மளுடைய கிரகப்பிரவேசத்தை வந்து சூப்பராக தொடங்கிட்டாங்க. இந்த கணபதி ஹோமம் இல்லை ஏதாவது ஒரு ஹோமம்லாம் வீட்டில் பண்ணுறப்போ இல்லை கோவிலில் போய் அர்ச்சனைலாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட எல்லா பேரும் சொல்லி அவங்களோட நட்சத்திரத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு முறையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் மறந்துடுவேன். ஆனால் எங்கள் மாமனார் மாமியார் எப்படி தான் ஞாபகம் வச்சுப்பாங்கன்னு தெரியாது. எங்களோட இது பிரதர்-இன்-லா அவங்க ஃபேமிலி, அதுக்கப்புறம் இன்னொரு பிரதர்-இன்-லா ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி எல்லாரோடைய பேர் நட்சத்திரம் எல்லாத்தையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு அதை ஒப்பிச்சுக்கிட்டே வருவாங்க. இந்த மாதிரி சமயத்தில் உங்களோட நட்சத்திரம்லாம் மறந்தவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடு கிரகப்பிரவேசத்தில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து இந்த ஹோமம் தான். இருக்கிற அத்தனை மூலிகையிலையும் போட்டு இந்த ஹோமத்தை ஏற்றி அதை வீடு ஃபுல்லாக பரவ வச்சு வீடே வந்து ஒரு நல்ல ஸ்மெல்லோட ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்கும். ஸோ ஃபைனலாக ஹோமம்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பால் காசவும் ஆரம்பிச்சிட்டோம். இந்த பால் காசுறது வந்து செம்ம டஃபஸ்ட்டு ஜாப் தாங்க. ஸோ நம்ம ரொம்ப இந்த மாதிரி அடுப்புலாம் வச்சு செஞ்சதில்லை இல்லையா. எப்போ பார்த்தாலும் கேஸில் வச்சுருப்போம். திடீர்னு நம்மளை அடுப்பில் வச்சு பால் காசு சொன்னால் எப்படி எவ்வளோ போராட்டமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் போராட்டணும். அண்ட் ஃபைனலாக பாலும் பொங்கியாச்சு. எங்கள் எல்லார் முகத்துலேயும் ஒரு ஹாப்பினஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்றது நிஜமாகவே ஒரு தனியான ஒரு பாசிட்டிவ் வைப்பு தான். ஸோ ஃபைனலாக எங்களுடைய ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்த கெஸ்ட்டோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அண்ட் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபங்க்ஷனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வீட்டை சுற்றி நிறைய கெஸ்ட் இருந்ததுனால நான் இன்டீரியர்ஸ்லாம் ரொம்ப ஃபோட்டோ எடுக்கல. உங்களுக்கு இந்த ஹவுஸோடைய கம்ப்ளீட் விலாக் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனு சப்ஸ்கிரைப் பட்டனு தட்டி விடுங்க. Thanks for watching.